இதுதான் அந்த ட்ரெயின் ஸ்ட்ரீட். ட்ரெயின் வரும்போது நம்மள இடிக்காம இருக்கணும்னா நம்ம உள்ள தள்ளி உட்காரணும். அதை தான் ஒருத்தர் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. நானும் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ட்ரெயின் ஸ்ட்ரீட்ல ட்ரெயின் ரொம்ப சாஃப்டா மூவ் ஆகும்னு நினைச்சேன். ஆனா அதான் இல்ல. ஏன் அப்படி சொல்றேன்னு வீடியோவை லாஸ்ட் வரை பாருங்க. ஆக்சுவலா இதெல்லாம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே ட்ரெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன ஸ்பீட்ல வருது நானும் தெரியாம கேமராவை நிக்க வச்சுட்டேன். ட்ரெயின் பக்கத்துல வரதாங்க புரிஞ்சிச்சு அது ரொம்ப வேகமா வருதுன்னு. ட்ரெயின் பக்கத்துல வந்த உடனே கேமரா எப்படி விடுதுன்னு நீங்களே பாருங்க. ட்ரெயின் உள்ள வந்த ஸ்பீடுக்கு காத்துல உள்ள இழுத்துருச்சு கேமராவை. நல்ல வேலை நான் பிடிச்சிட்டேன். இங்க நம்ம சேஃப்டியை நம்ம தான் பாத்துக்கணும். கிட்ஸ்லாம் கூட்டிட்டு வரீங்கன்னா நீங்க அவங்கள ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும். நம்ம வீடியோவில் இருக்கிற மாதிரி இந்த ட்ரெயின் ஸ்ட்ரீட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நீங்கள் இந்த ஸ்ட்ரீட்டுக்கு ட்ரெயின் வர்றதுக்கு ½ முன்னாடியே வந்து உட்காரணும். ட்ரெயின் வர டைமிங் எனக்கு பூரா தெரியும்னு கேட்டிங்கன்னா அது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. இந்த சைடாக ஷாப்பிங் போகிறப்ப பார்த்தீங்கன்னா அவங்களே எழுதி விட்டுருப்பாங்க. அந்த டைமுக்கு நீங்கள் முன்னாடியே வந்து உட்காந்துக்கலாம். சும்மா போய் உட்காரலாமா பாஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. இங்கே இருக்க கேஃபேல நீங்கள் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு உட்காரணும். அட்லீஸ்ட் ஒரு ட்ரிங்க், ஒரு காஃபி. ஆனால் ட்ரெயின் போனதுக்கப்புறமும் இந்த ஸ்ட்ரீட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தனியாக போய் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அதுக்கு எந்த ட்ரிக்கும் வாங்க தேவை. ஆக்சுவலி இந்த ஸ்ட்ரீட்டுக்கு நான் காலையிலையும் வந்திருக்கேன், நைட்டும் வந்திருக்கேன். ஆனால் என்னோட ஃபேவரட் டைம் நைட் தான். அதனால தான் சொல்கிறேன் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு. இன்னும் நிறைய வியட்நாம் வீடியோஸ் போஸ்ட் பண்ண போகிறேன். வெயிட் பண்ணி பாருங்கள்.